ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான சைபர் கிரைம் படங்க. இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா தாங்க பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஜாய் மற்றும் நெலா அப்படின்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச நாள்லயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்ச டைம்லயே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பூம் கிடைச்சி இவங்க ரெண்டு பேரும் வைரல் ஆயிடுறாங்க. இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே இவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருது. தன்னோட தனிமையை போக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை தன்னோட நண்பனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்ட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போக போக ஹீரோனுடைய கண்ட்ரோலை எடுத்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் அதுங்க தான் நம்மளை ரூல் பண்ணும் அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் படிக்கக்கூடிய காலேஜில் ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனில் எல்லோருமே கலந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக புதுவிதமான பலவிதமான கெட்டப்ஸ்லாம் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய பேர் நெல்லாங்க. நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்துட்டு நான் தான் மீன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்தில் ஒரு நபர் வந்து உட்கார்றாருங்க. அவருடைய பேர் ஜாய். அவரும் ஒரு கெட்டப்போட தான் வந்திருக்கிறாரு. அவரும் நம்ம ஹீரோனும் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் போகிறாங்க. அதன் மூலமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாக மாறுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாதுங்க. பர்த்டே கேக் எடுத்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அதை முறையாக பார்த்துட்டு, ஓ நீ படிக்க வரேன்னு இதான் பண்ணிட்டு இருக்கியா, இரு உங்கள் அம்மா அப்பாட்ட போட்டு தரேன் அப்படின்னு அவங்க ஃபன் பண்ண அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமே எல்லோருக்கும் தெரிய வருதுங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லோரும் முன்னிலையிலுமே உறுதிப்படுத்திட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க லவ் பண்ண ஆரம்பித்த அந்த டைம், அதாவது 2018, அப்போவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இவங்க ரெண்டு பேர்த்தோடைய பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு நெல்லாவோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரான என்னையும் ஜாயோட முழு பேரையும் பயன்படுத்தி N+Joy என்ஜாய் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலுக்கு பேரை வச்சு அதில் வீடியோஸும் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் சம்மந்தப்பட்ட ஃபன்னி வீடியோஸாக மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்ட வீடியோக்கெல்லாம் போரிங்காக இருந்தாலும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, வியூஸும் போகுது. அப்படியே ஜாலியாக இவங்க என்ஜாய் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வாழ்க்கையை பற்றின வீடியோக்கள் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோடைய லவ், அப்புறம் இவங்க ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஃபுட் vlog அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோவாக எடுத்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு பிராண்ட்ஸ் கொலாபரேஷன்லாம் வர ஆரம்பிக்குது. எங்களுடைய ஹெட்ஃபோன்ஸை ரிவ்யூ பண்ணுங்க, எங்களுடைய ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதையே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி இவங்க வீடியோஸை போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புது புது இடங்களுக்கு போய் இவங்க வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க லவ் பண்ணுறதும் கேர் பண்ணுறதும் இது எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. லவ் பண்ணால் இவங்கள மாதிரி தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கும் பொறாமப்படுற அளவுக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துலையும் ஹீரோ ஒரு இடத்துலையும் இருக்கும்போது தான் இந்த 5th இயர் ஆனிவர்சரி வருது இந்த சேனலோடது. அப்போ ஹீரோயின் லைவ் ஆன் பண்ணி இந்த சேனலோடைய 5வது வருஷம் ஆனிவர்சரி இது, நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் 5 வருஷம் ஆகுது, எங்களுக்கும் இது 5வது ஆனிவர்சரி, அதனால நான் அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இங்கிருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு லைவ்லயே எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் லைவ் போடும்போது கண்டிப்பா ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். ஆனா அவனோட மொபைல்ல நான் சேனலோட நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் லைவ்ல இருக்கிறேன் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. யாராவது சொன்னாதான் அவனுக்கே தெரிய வரும். அதனால அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவன் எங்க இருக்கான் அப்படின்ற இடத்த பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையா நம்ம ஹீரோயின் மீட் பண்ணும்போது ஒரு கெட்டப்ல இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த மீன் பொம்மையோட ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்க போறாங்க. அவருடைய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ண போறாங்க. பட் எல்லாமே லைவ்ல கேப்சர் ஆயிட்டு இருக்குது. ஹீரோனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். பார்த்தா மூளையில ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. நீ எப்படி என்னை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறாங்க, அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. இதை பார்க்குற சில பேர் வந்து ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதை ட்ரோல் மெட்டீரியலாக எடுத்துட்டு
பார்த்துட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் திட்டும்போது வந்த வாய்ஸ், அடிக்கும்போது வந்த சவுண்டு, அது எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ்அப் பண்ணி அது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராம்லையும் மற்ற சோஷியல் மீடியாஸ்லையும் போட்டு இவங்கள பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜாயோடைய ஃபோன் காலை எடுக்கிறதே இல்லை. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஜாய் வீடியோ காலில் வராரு. ஹீரோயின் கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றாரு. சரி கொடு அப்படிங்கும் போது, இந்த மாதிரி நான் ஒரு மீட்டிங்காக தான் அந்த இடத்துக்கு வந்தேன், நாங்களாம் குரூப்பாக தான் வந்தோம், தனியாக வர கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ நான் இல்லாத டைமில் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, 2 ட்ரிங்க் அதிகமானதுனால இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறதுக்காக போயிட்டேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உன்னுடைய முதல் முத்தத்தை நான் தான் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டேனா, ஐ எம் சாரிப்பா, ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி இவங்க 2 பேர்த்துக்குள்ள செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. ஜாய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நீ என்னை ஏமாத்திட்ட, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸான கப்பலாக இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் டோனோட நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தரப்பு ஹீரோயின் பக்கம் தான் மிஸ்டேக்ன்றாங்க, ஒரு தரப்பு ஹீரோ பக்கம் தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் வந்து இந்த யூடியூப் சேனலோடைய பேக் போனாக இருந்திருக்கிறாரு. அதாவது கண்டென்ட் என்னன்னு பார்க்குறது, எடிட் பண்ணுறது, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த வீடியோவில் வருவாங்க, அவ்வளோதான். பட் சேனலோட ஓனர்ஷிப் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்குது. அதனால ஹீரோயின் ரெகுலராக வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எல்லா வேலையுமே நம்ம ஹீரோயின் தான் பண்ணணும், அதுக்கு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினால் ஒழுங்காக பண்ணவே முடியல. ஏன்னா இவங்க மன உளைச்சலில் இருக்கிறாங்க. உடனே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி, தப்பு பண்ணது அவன், ஆனால் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நீ கமெண்ட்ஸ் போடுறவங்களையெல்லாம் பார்க்காத, உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கமெண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக வந்திருக்கு. அவனால் நீ பாதிக்கப்பட்டிருக்கியா, அவனை நீ மறக்கணும்னு நினைக்கிறியா, கண்ட்ரோல் ஏஐ அப்படின்ற இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட நீ பேசு, அவனை பற்றின மெமரியை எரேஸ் பண்ணலாம், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. கண்ட்ரோல் ஏஐயா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ நம்ம தனிமையில் இருக்கிறோம், ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட பேசினோம்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவும் ஆன்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. உடனே அந்த ஒரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க கூட பேசக்கூடியவங்க ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஆணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சில சாம்பிள் போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் இந்த அக்கௌண்ட்டையும் லாகின் பண்ணிடுறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கம்ப்யூட்டர் ஆக்சஸ் எல்லாமே கேட்குது. ஹீரோனும் வழக்கமாக கொடுக்கறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆக்சஸையும் எனேபிள் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நினச்சா கேமராவை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்டும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹார்ட் டிஸ்கோட ஆக்சஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குது. ஹீரோனும் எடுத்துக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயோடைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் டிஜிட்டல் எரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய ஜாயோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதில் ஒரு ஃபோட்டோவை வச்சு இது சம்மந்தப்பட்ட ஞாபகத்தை என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு அந்த ஏஐ கேட்குது. அது எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக பழைய ஃபோட்டோஸை எல்லாம் பார்த்து அந்த மூமெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எப்போ எடுத்த ஃபோட்டோ இது அப்படின்றத பற்றி பேசினோம்னா அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், அதனால் இந்த ஃபோட்டோவை பற்றி நீ என்கிட்ட ஷேர் பண்ணினா உனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் முறையாக மீட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அது. அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போனாங்க இல்லையா, அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு டேட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜாயோட உருவம் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. ஹீரோயினுடைய ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஜாயோடைய அந்த ஃபுட்டேஜஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நிறைய ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்குது. ஒரு சில வீடியோஸையும் ப்ளே பண்ணி இந்த மெமரிஸை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்படியே ஹீரோயின் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு ஜாய் கூட சுற்றும் போது ஜாய் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான், அப்போல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா பேக்கரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு அந்த பேக்கரி பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவங்க இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்ட மாதிரி பிடிச்ச வேலையை பண்ணிட்டு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜாய் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லுது, உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீ தூங்கு, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனு தூங்கிடுறாங்க. ஹீரோயின் கண்ணு மூடன உடனே டெவலப்பர் ஆக்சஸ் அப்படின்னு
சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு நம்ம ஹீரோனுடைய கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதில் ப்ராஜெக்ட் யூனிகான் அப்படின்ற மாதிரி கோடிங் எல்லாம் போட்டு ஹீரோனோட கம்ப்யூட்டருக்குள்ள திருட்டுத்தனமாக ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக உருவாக்கின கம்பெனிக்காரன் டேட்டா திருடுறான் அப்படின்றது இதிலிருந்து தெளிவாக தெரியுதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தனியால் இந்த யூடியூப் சேனலை எப்படி நடத்துறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்க ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் போட்டு அது எடிட்டிங் எல்லாம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹீரோயின் அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணி மெருகேற்றி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருமே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லைஃபுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ப்ரொமோஷன் மூலமாக தான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜாய் தான் பார்த்துப்பாரு. இப்போ ஜாய் இல்லாதனால பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பேக் அடிச்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பாத்தீங்கன்னா மெயில்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. அதன் மூலமா பிராண்ட்ஸ் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு பேரண்ட் கம்பெனி தான் வந்து மந்த்ரா அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து நம்ம ஹீரோனை மாடலா யூஸ் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் பண்ணா ஹீரோனுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லுதுங்க. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஜாய் தான் ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, இப்போ எதுக்கு திரும்ப வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி திட்ட. ஆக்சுவலாக நம்ம விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வரல, வேற ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ என்கிட்ட ஒன்றும் ஷேர் பண்ண தேவையில்ல, இந்த இடத்துலேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டி ஜாயை அந்த இடத்துலேருந்து விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜாய் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போடுறாரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசணும், நாளைக்கு 5 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு இல்லையா, அது அந்த சேட்டை படித்து பார்த்துட்டு ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு ஹீரோயின் சென்ட் பண்ண மாதிரி இருக்கிற அந்த சேட்டை டெலிட் பண்ணி விட்டுருதுங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்ம ஹீரோனுடைய கண்ட்ரோலை எடுத்துக்குது. ஜாய் பண்ண மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸை பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி அந்த சேட்டை டெலிட் பண்ணி விட்டுருது. அடுத்த நாள் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜாய் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டானா, அவன் வீட்டுக்கு வரவே இல்லையா. இந்த மாதிரி ஜாயோட சிஸ்டர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, உன்கிட்ட பேசினாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை என்கிட்ட பேசல, ஆனால் நேற்று ஜாய் இங்கே வீட்டுக்கு வந்தான், நான் திட்டி அமுச்சு வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு மனசு கேட்க மாட்டேது. சரி நம்மளே ஜாய்க்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்க்கு வீடியோ கால் பண்ணால் ஜாய் ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. பல முறை நம்ம ஹீரோயின் ஜாய்க்கு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஜாய் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கவே இல்லை. ஜாய் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு எந்த ஒரு தகவலுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு தாட் வருது, இந்த ஜாய் வந்து ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசினோம்னா கண்டிப்பாக ஜாய் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மெசேஜ் பண்ணுறாங்க. நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் நம்பரையும் கொடுக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேச ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நான் ஜாயை பார்க்க கிடையாது, அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் பேசலாம், பட் நாங்கள்லாம் குரூப்பாக தான் அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் என்ன நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னாங்களோ அதை தான் அந்த பொண்ணும் சொல்லுது. பலதரப்பட்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் எதுனாலும் போலீஸ் கிட்ட போயிட்டு நீ ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி ஜாயோட வீட்டில இருந்து சொல்லிடுறாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஜாய் விஷயத்தில் வெளியே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணாங்கன்னு வைங்களேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தடுக்குதுங்க. இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி தரேன், ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் வந்து இதை தான் பண்ணணும், போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரொஃபஷனல் இல்லை அப்படின்ற மாதிரி பிராண்டுங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் உங்ககிட்ட யாருமே வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் போஸ்ட்பான் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போஸ்ட்பான் பண்ணி கொடுக்குதுங்க. ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூடயே ஹீரோனுக்கு ஆர்குமெண்ட் வருது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு தகவல் தெரிய வருதுங்க. நம்ம ஜாய் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி மந்த்ரா அன்லிமிட்டட் அப்படின்ற அந்த பிராண்ட் வந்து கஸ்டமர்ஸை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவனோட ஃப்ரெண்டு கரண் வந்து இறந்து போயிட்டான். இப்போது ஜாய் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு திக்குன்னு இருக்குதுங்க. அந்த மந்த்ரா அன்லிமிட்டட் அப்படின்ற பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட யூடியூப் சேனலுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸாக கொடுத்துருக்குது. அந்த பிராண்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது உனக்கு ஃபுட்டு வேணுமா எங்கள் கிட்ட வா, உனக்கு ஃபுட் இருக்குது. உனக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம் வேணுமா எங்கள் கிட்ட வா, உனக்கு ட்ரெஸ் வேணுமா எங்கள் கிட்ட வா, உனக்கு ஃபுட்வேர் வேணுமா எங்கள் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிராண்டு கூட சேர்ந்து தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் ஜாய் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. கரணும் ஜாயும் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிருந்திருக்காங்க. ஆனால் கரண் இறந்துட்டாரு. இப்போ ஜாய் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோன்னு ஒரு விஷயத்த யோசனை பண்ணுறாங்க. இந்த ஜாய் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வரல, வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன்
வந்திருக்கேன்னு சொல்லுவார் இல்லையா, அப்போ கூட ஹீரோயின் திட்டி அமுச்சு வச்சிருவாங்க. அப்போ அந்த முக்கியமான விஷயம் இந்த மந்த்ரா அன்லிமிடெட் அப்படின்ற பிராண்டை பற்றின விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசனை பண்ணுறாங்க. இந்த பிராண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்க இமெயில் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இமெயிலை நம்ம ஹீரோயின் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க. பாஸ்வேர்டு மறந்து போச்சு. ஆனால் ஃபோன் நம்பர் இவங்க நம்பர் கொடுத்ததுனால உடனடியாக ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து எப்படியோ பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணி எப்படியோ அந்த இமெயிலை லாகின் பண்ணிடுறாங்க. உள்ளே போய் பார்த்ததன் மூலமாக இவங்க வந்து ஒரு டார்க் வெப்பில் சேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. பட் அது என்ன வெப் என்ன ஏதுன்னு ஹீரோனுக்கு எதுவுமே தெரியலங்க. அப்போ தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆனில் தானே இருக்குது. அதுக்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. உடனே அந்த டார்க் வெப்பில் போயிட்டு இவங்க செக் பண்ணி பார்த்ததன் மூலமாக ஏதோ வீடியோக்கான லிங்க்கும் பாஸ்வேர்டும் இருக்குதுங்க. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் திடுக்கிடும் பல உண்மைகள் வெளியில் வருதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராபரி கும்பல் கரனோட வீட்டுக்குள்ளே ராபரி பண்ணுறதுக்காக போயிட்டு கரனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தான் கரண் இறந்து போயிருக்கிறாரு. ஆனால் இது வந்து ராபரி கும்பல் பண்ண செயல் கிடையாது, அந்த கம்பெனி பண்ண செயல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் வந்து அதில் ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு வீடியோ எவிடன்ஸும் இருக்குது. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஜேர்னலிஸ்டோட நம்பர் இருக்குது. அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது என்னோட நம்பரை டெலீட் பண்ணிருங்க, எனக்கு கால் பண்ணாதீங்க, அந்த கம்பெனிக்காரங்க ரொம்ப மோசமான ஆட்கள், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களையும் ட்ராக் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே பயப்படுறாரு. சரி, அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ளே பண்ணி பார்த்தா அப்போதாங்க திடுக்கிடும் உண்மைகள் வெளியில் வருது. மந்த்ரா அன்லிமிடெட் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு சாதாரண பொருட்களை விற்கக்கூடிய கம்பெனியாக தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள கஸ்டமர்ஸோடைய டேட்டாஸ் எல்லாம் திருடி பெரிய பெரிய கம்பெனிக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாஸை வச்சு இவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே நீங்கள் பேசுறது, தூங்குறது, யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே கவனிக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த டேட்டாஸை திருடி இவங்க காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை திருடி அதை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது சட்டப்படி குற்றம். அது மட்டும் இல்லாமல் இவங்க control.ai அப்படின்ற ஒரு ஏஐ உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாகவும் மக்கள் கிட்ட இருந்து நிறைய டேட்டாஸை திருடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இன்னொரு டேப்ல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எனாபிள்ல இருக்குங்க. உடனடியாக போய் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட பேரண்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தா மந்த்ரா அன்லிமிடெட்னு போட்டிருக்கோம். பயங்கர ஷாக்கோட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து தெரிய வருது ஆக்சுவலாக கரண் அப்படின்ற அந்த ஒரு நபரை பிளான் பண்ணி இந்த மந்த்ரா கம்பெனிக்காரங்க கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நியூஸை இவன் கலெக்ட் பண்ணிட்டான்னு அவங்களுக்கு தெரியும். அவன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனோட எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட ப்ராப்பராக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனால் அவங்க என்னையும் தேடி வந்து கொன்னாலும் கொள்ளுவாங்க. நான் செத்தன்னா என்னுடைய சாவுக்கு காரணம் இந்த மந்த்ரா கம்பெனிக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குமூல வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வீடியோவை அவங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணி இந்த நியூஸை வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கலாம் அப்படின்ட்டு அப்லோட போட்டு வர்றாங்க. அப்போ இவங்களுடைய டோர் கேமரால மோஷன் டிடெக்டட் அப்படின்னு ரிப்பீட்டடாக எரர் வந்துகிட்டே இருக்குது. டோருக்குள்ளில் யார் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போவாங்க. அந்த டைமில் இந்த ஏஐ இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணி விட்டுருங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் வரும். நம்ம ஜாய் இருக்கிறார் இல்லையா, ஜாய் வந்து ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொன்ன அந்த இடத்துல மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடப்பாரு. அவருடைய சடலம் மீட்கப்பட்டு உடனடியாக பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பப்ளிஷ் ஆகுது. அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் எவ்வளோ நேரம் பேசினார் இல்லையா, அந்த மாதிரியே இருக்காது. எனக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை, எனக்கு மென்டல் டார்ச்சர் இவ கொடுத்துட்டு இருந்தா, அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் தான் நான் சாவறேன், என்னோட சாவுக்கு காரணம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஜாய் பேசின மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்குங்க. அந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு நம்ம ஹீரோனுடைய மொத்த கண்ட்ரோலே எடுத்து ஹீரோனுக்கு எதிராகவே பஞ்சாயத்தை பண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மந்த்ரா கம்பெனிக்காரங்க ஹீரோயின் மேலே ஏகப்பட்ட கேஸை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எல்லாம் உறுதியாச்சு அப்படின்னா ஹீரோயினால ஜெயிலிருந்து வெளியவே வர முடியாது. அப்போ இந்த மந்த்ரா கம்பெனிக்காரங்க வந்து நீ வெளியில் வரதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், அதுக்கு நீ ஒன்று பண்ணணும், எங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸையுமே நீ டெலீட் பண்ணிடணும், அதே சமயம் எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஸோ இதை நீ பண்ணின அப்படின்னா உன் மேலே இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம், உன்னையும் சுதந்திரமாக வெளியில் வர மாதிரி பண்ணிடுறோம், நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் சந்தோஷமாக வாழலாம், அப்படி இல்லை அப்படின்னா காலம் முழுக்க நீ ஜெயிலில் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம், நீ எங்கள் பிராண்டு மூலமாக தான் பணம் சம்பாரிச்சிருக்கிற, அந்த பணத்தை எல்லாத்தையுமே செலவழிக்க வச்சிருவோம் வாண்டடா அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனிக்காரங்க ஹீரோனை மிரட்டுறாங்க. ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த அக்ரிமெண்ட்டில் சைனை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு ஹீரோயினை ஜீரோவாக்கி அமுச்சு வச்சிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலான ஆளாக, அதாவது இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இல்லாமல் ஒரு நார்மலான ஆளாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பேக்கரியில் போய் வேலை செஞ்சுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினை பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அப்போ எங்கே பார்த்தாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கிறோம், அது உங்கள் கூட பேசும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுக்கிட்ட பேசி தானே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து. ஆனாலும் நம்ம ஹீரோயின் தன்னோட தனிமையை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த கண்ட்ரோல் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜாயோட முகத்திலேயே ஒரு அவதாரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது கூட ஹீரோயின் தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக ஹீரோனுக்கும் ஜாய்க்கும் இடையில வந்த பஞ்சாயத்தை உட்காந்து பேசி தீர்த்திருந்தாங்க அப்படின்னா ஹீரோன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை தன்னோட தனிமையை பேக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதுக்கிட்ட தன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு ஃபுல் ஆக்சஸை கொடுத்ததுனால அது ஹீரோயினை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு ஹீரோனோட மொத்த ஹாப்பினஸையும் பறிச்சுக்குச்சு. நம்மளோட டே டு டே வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்குது. இப்படியே போச்சுன்னா நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், அதுங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னைக்கா இருந்தாலும் டேஞ்சர் தான் அப்படின்னு எலான் மஸ்கே சொல்லியிருக்கிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.